الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليمًا كثيرًا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم لا يخزي الله النبي والذين آمنوا معه نورهم يسعى بين أيديهم يقولون ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير وقال النبي صلى الله عليه وسلم لقد كان فيما قبلكم من الأمم ناس محدثون فإن يكن في أمتي لكان عمر أو كما قال عليه الصلاة والسلام கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய மார்க்கத்தில் பிடிப்பாக இருப்பதற்கும் நம்முடைய கொள்கைகள் வணக்க வழிபாடுகள் சீராக இருப்பதற்கும் நமக்கு முன்வாழ்ந்தவர்களுடைய வரலாறுகள் அதை குறித்து நாம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. குறிப்பாக நபித்தோழர்கள் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது நம்முடைய உள்ளத்திற்கு ஒலியூட்டக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே தான் நாம் சஹாபா பெருமக்கள் குறித்து அவர்களது மார்க்கப்பற்று, அவர்களது எளிமை, உலகத்தில் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் தெரிய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அந்த வகையிலே ஹதரத் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்வது அவசியம். உமருல்லானுடைய வாழ்க்கை என்பது ஒரு ஜும்மா பயானிலே பேசி முடிக்கிற ஒரு பயான் அல்ல. அவர்கள் இஸ்லாத்திற்கு முன்பு எப்படி இருந்தார்கள், இஸ்லாத்தை ஏற்ற பின் எப்படி நடந்தார்கள், ஒரு ஹலீஃபாவாக எப்படி ஆட்சி நடத்தினார்கள் என்பதெல்லாம் ஒரு நீண்ட வரலாறு. நாம் அவர்களது வாழ்க்கையின் சில முக்கிய பகுதிகளை மட்டுமே சொல்கிறோம். ஹுலஃபாய் ராஷிதீன்கள் நால்வருமே இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாலேயே அவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுகிற பல கனவுகளை காட்டியிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னரே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சில கனவுகள் வந்தது. சஹீஹ் புகாரியிலே வருகிறது. ஹஜ்ரத் உமர் அவர்கள் உறக்கத்தில் இருக்கிறார்கள், தூக்கத்தில் இருக்கிறார்கள். அறியாமைக்கால அந்த மக்கள் வழிபடுகிற சிலைகளுக்கு அருகில் தான் தூங்குகிறார்கள். தூக்கத்திலே ஒரு மாடுண்டு அறுக்கப்படுகிறது. பக்கத்திலேயே ஒரு சப்தமும் வருகிறது. மக்கள் ஒரு பக்கம் மாட்டை அறுக்கிறாங்க, சிலைகளுக்கு கும்பிடுறாங்க. ஒரு அசரீரி ஒன்று கேட்கிறது. அந்த சப்தம் யா ஜலீஹ் அம்ருன் நஜீஹ் ரஜுலுன் ஃபஸீஹ் யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒரு சத்தம் வருது. யா ஜலீஹன் சொன்னால் பகைத்து கொள்பவரே, இதோ இந்த மனிதர் நேரான வழியை உங்களுக்கு காட்டுகிறார், வெற்றிகரமான ஒரு பாதையை உங்களுக்கு காட்டுகிறார், அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வார் என்று ஒரு சத்தம் வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறக்கத்திலேயே பார்க்குறாங்க இந்த சத்தம் எங்கே வருதுன்னு சொல்லி. மறுபடியும் அப்படி ஒரு சத்தம் வருது. ஒரு மனிதர் வருவார், தூய வார்த்தையில் பேசுவார், அவர் சொல்லக்கூடிய விஷயம் வெற்றியை தரும், அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வார் என்று. இதெல்லாம் கனவுல நடக்குது. அந்த கனவிலிருந்து எழுந்திருக்கிறாங்க. இந்த கனவு கண்ட கொஞ்ச நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவ செய்தி மக்களிடையே வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி ஒரு நபி வரப்போவதை அவர்கள் ஏற்கனவே அறிந்ததை நாம் பார்க்கிறோம். கனவின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லகத் கான ஃபீமா கப்லக்கும் மினல் உமமி நாசும் முஹத்தஸூன். முன்வாழ்ந்த சமுதாயங்களில் அல்லாஹ் எண்ணுவதை அப்படியே பேசக்கூடியவர்கள் இருந்தாங்க. அவர்களுக்கு பேர் முஹத்தஸ். அவங்க நாவில் என்ன வரும், அல்லாஹ் நினைப்பது நாவில் வரும். அப்படி நபி சில பேர் இருந்தாங்க. ஆனால் அவங்க நபிமார்கள் அல்ல.
அவங்க நபிமார்கள் கிடையாது. ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் அல்லாஹ் நாடியதாக இருக்கும். இப்படி முன்வாழ்ந்த சமுதாயத்தில் இருந்தாங்க பலர். என்னுடைய உம்மத்தில் அப்படி பேசுகிற ஒருவர் இருப்பாரையானால் அது ஹஜ்ரத் உமராகத்தான் இருக்க முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய துஆக்களிலே ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கு நிறைய துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம பி உமர் இப்னுல் கத்தாப், இந்த மார்க்கத்திற்கு ஹஜ்ரத் உமரை கொண்டு கண்ணியத்தை கொடு என்று அவர்கள் துஆ செஞ்சாங்க. கைர், அதுவெல்லாம் நாம் நிறைய தெரிந்த விஷயங்கள். ஹஜ்ரத் உமர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், கான இஸ்லாமுஹு ஃபத்ஹன், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது அது இந்த மார்க்கத்திற்கு வெற்றியாக இருந்தது. வஹிஜ்ரத்துஹு நஸ்ரன், அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தது இந்த மார்க்கத்திற்கு உதவியாக இருந்தது. வ இமாரத்துஹு ரஹ்மத்தன், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி இந்த மனித இனத்திற்கு அருளாக இருந்ததுன்னு சொல்லுவான். உண்மையிலும் அப்படித்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்தகைய ஒரு நிலைப்பாட்டை உடையவர்கள் தான். அவங்கள்ட்ட 3 சிறப்புகள் இருந்தது, 3 விஷயங்கள். ஒன்று அஷித்தத்துல் அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளை விஷயத்தில் கடுமையாக இருப்பாங்க, ரொம்ப கடுமையாக இருப்பாங்க. இரண்டாவது என்ன, மக்கள் மீது ரொம்ப இரக்கமாக இருப்பாங்க, ரொம்ப இரக்க சுபாவம். எவ்வளோ கடுமையோ அந்த அளவுக்கு மக்கள் மீது ரொம்ப இரக்க சுபாவத்தோடு இருப்பாங்க. மூன்றாவது ஹஜ்ரத் உமர் அவர்களிடத்தில் இருந்த விஷயம் என்ன, அல் வகூஃபு இன்த ஹுதூதில்லா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஆயத்தோ ஹதீஸோ சொல்லப்பட்டால் அப்படியே சரணாகதி ஆயிடுவாங்க, சரணடைஞ்சிருவாங்க. இதுதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இருந்த 3 விஷயம் இது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இடங்களிலும் ஹஜ்ரத் அபூபக்கர் உமரை தான் சேர்த்து அழைச்சிட்டு போவாங்க. பாருங்க, உஹது போருடைய இறுதி கட்டம் கொஞ்சம் முஸ்லிம்களுக்கு பாதகமாக போனது. அப்போ முஸ்லிம்கள் பலவாறாக சிதறிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் உமர் எல்லாம் ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு குகையில் மறைஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அபூ சுஃபியானுக்கு ஒரு ஆள் தப்பான தகவல் கொடுக்குறாரு. என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நான் கொன்று விட்டேன்னு சொல்றார். ஒரு ஆள் இப்னு கபியான் ஒருத்தர் பெருமானாரை நான் கத்தல் செஞ்சுட்டேன்னு சொல்றார். அபூ சுஃபியானுக்கு இது உண்மையா இல்லையான்னு தெரியல. இப்போ அபூ சுஃபியான் ஒரு குகைக்கு பக்கத்தில் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர் ஒரு சத்தம் கொடுக்குறார், அஃபில் கோமி முஹம்மத், இந்த கூட்டத்தில் முஹம்மது இருக்கிறாரான்னு சொல்லி. பெருமானாரும் அந்த வார்த்தையை கேட்குறாங்க, யாரும் பதில் சொல்லலை. அஃபில் கோமி அபூபக்கரின், இந்த கூட்டத்தில் அபூபக்கர் இருக்கிறாரான்னு கேட்குறார். அஃபில் கோமி உமர், இந்த கூட்டத்தில் உமர் இருக்கிறாரான்னு சொல்லி. இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன, மக்காவுடைய குறைஷிகளும் பெருமானாருக்கு பிறகு அபூபக்கரையும் உமரையும் தான் தலைவராக கருதினார்கள். பெருமானார் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டுவிட்டு அடுத்து எந்த 2 பேரை கேட்கிறார் அபூ சுஃபியான்? அபூபக்கர் இருக்கிறாரா உமர் இருக்கிறாரான்னு தான் கேட்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இணையான தலைவர்களாக அந்த குறைஷிகளும் ஹஜ்ரத் அபூபக்கரையும் உமரையும் தான் கருதுறாங்க. இப்போ கேட்குறார், இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. கேட்டுட்டு பதிலே வரல. பதில் வராததும் அபூ சுஃபியான் நினச்சிக்கிட்டாரு, அப்போ இவர்களெல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள், பதில் இல்லை. அப்போ உடனே அவர் வழிபடுகிற தெய்வமான ஹுபுல்ங்கிற தெய்வத்தை அழைத்து, ஹுபுலே உனக்கே வெற்றி அப்படிங்கிறார். அதுக்கு மேலே ஹஜ்ரத் உமரால் பொறுக்க முடியல. சொன்னாங்க, இல்லை, நாங்கள் எல்லாரும் நீ சொல்கிறத கேட்டுட்டு தான் இருக்கிறோம். பெருமானாரும் இருக்கிறாங்க, அபூபக்கரும் இருக்கிறார், நானும் இருக்கிறேன். எங்களுக்கு மௌலா அல்லாஹ் தான், உனக்கு எந்த எஜமானும் இல்லை, எங்களுடைய எஜமான் அல்லாஹ் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் அளித்ததாக நாம் பார்க்கிறோம். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு எப்போதும் உடனிருந்த ஒரு முக்கியமான தோழராக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தாங்க. பெருமானாரோடு வாழ்க்கை முழுவதும் நடந்த ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அந்த விஷயங்களை எல்லாம் நாம் என்ன செய்திருக்கிறோம், கவனத்தில் கொண்டிருக்கிறதுனால அவங்களுடைய ஆட்சி காலத்தினுடைய சில விஷயங்களை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மரண நேரத்தில் அடுத்த ஹலீஃபாவாக யாரை நியமிப்பது என்பது குறித்து மக்களிடம் கருத்தும் கேட்குறாங்க. தனக்குள் ஒரு யோசனையும் இருந்தது, யாரை அடுத்து நியமிக்கலாம் என்று. பிறகு அவர்கள் ஒரு முடிவெடுத்துட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நியமிக்கலாம் என்று. அப்போ சில பேர் சொன்னாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களிடத்தில் நீங்கள் இவ்வளவு கடுமையான ஒரு ஆளை நியமிக்கிறீங்களே, நாளைக்கு அல்லாட்ட என்ன பதில் சொல்லுவீங்கன்னு கேட்டாங்க. இவ்வளோ கடுமையான ஆள் உமர், நீங்கள் அவரை நியமித்தா அல்லாட்ட என்ன பதில் சொல்லுவீங்கன்னு சொல்லி.
அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் என்ன பயமுறுத்துகிறீர்களா? அல்லாஹ் ஒருவேளை என்னிடம் கேட்டால் நான் சொல்வேன், மக்களிலேயே சிறந்த ஒருவரைத்தான் நான் ஹலீஃபாவாக ஆக்கிவிட்டு வந்திருக்கிறேன், சிறந்த ஒருவரைத்தான் நான் ஹலீஃபாவாக ஆக்கிவிட்டு வந்திருக்கிறேன் என்று நான் சொல்வேன் என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, இப்படி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு சம்பவங்கள் இப்படி தான் அபூபக்கர் தானும் ஹலீஃபாவாக ஆக்குறாங்க. அடுத்து அவர்கள் ஹலீஃபாவாக வந்துட்டாங்க. ஹலீஃபாவாக வந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பாருங்க. ஹஜ்ரத் உமர் அவங்களுக்கு முன்னால யாராவது இத்தகில்லான்னு சொன்னா போதும். இத்தகில்லான்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்ன அர்த்தம்? உமர்தான் அவங்களுக்கு முன்னால யாராவது இத்தகில்லான்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படி சொன்னவருக்கு நன்றியும் செலுத்துவாங்க. இத்தகில்லான்னு சொன்னா அவருக்கு என்ன செய்வாங்க? நன்றி செலுத்துவாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தனக்கு முன்னால் தன்னுடைய குறையை யார் சொல்கிறாரோ அவரை வரவேற்பாங்க. மர்ஹபம் பின் நாசிஹ், எனக்கு நல்லதை நாடி என் குறையை சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் வாருங்கள் சொல்லுவாங்க. நமக்கு குறை சொல்றவனை பிடிக்காது, யாராவது நம்ம குறையை சொன்னா பிடிக்காது. நம்முடைய குறையை சொல்றவன் நல்லதை நாடுபவன். முன்னால சொல்லக்கூடிய ஆளை பாராட்டணும், பின்னால பேசுறவனை வெறுக்கணும். முன்னால சொன்னா நம்மள்ட்ட அந்த குறை இருக்குதா அதை மாத்தணும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு பெரிய குறைய சொன்னாலும் சரி உடனே ஹஜ்ரத் உமர் தான் ஏற்றுக்குவாங்க. இப்படி குறை என்னிடம் இருந்தால் உடனே மாற்றிக்கொள்வாங்க. எந்த காரணத்திலேயும் யார் என்ன சொன்னாலும் அவங்கள்ட்ட அடம்பிடிக்கிற தன்மை கிடையாது, உடனே ஏற்றுக்குவாங்க. மஹருடைய விஷயத்தில் நமக்கு தெரியும், உமர் தான் அவர்கள் மஹர் தொகை மக்கள் நிறைய ஏற்றுக்கிட்டே இருந்தாங்க. மஹர் ஹதீஸ்லையும் ரொம்ப வேண்டாம், நடுத்தரமாக கொடுங்க, ரொம்ப மஹர் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு நாம மஹர் நிறைய கொடுக்க சொல்றோம். அதுக்கு காரணம் அங்கிருந்து நிறைய வர்றதுனால கொடுக்கறது கொஞ்சம், அங்கிருந்து வர்றது அதிகமாக இருக்கிறதுனால மஹர் கொடுங்கிறோம். இல்லைன்னா அங்கிருந்து 5 பைசா வாங்காதவங்களா இருந்தா இன்னைக்கு அதான் சொல்லுவோம், மஹர் கொஞ்சமாக கொடுங்கன்னு தான் சொல்லுவோம். ஆனால் வர்றது அதை விட பல லட்சமால இருக்குது. அங்கிருந்து வரக்கூடிய பொருள்களுக்கு அளவே இல்லையே. அதுக்கு முன்னால் மஹர் ஒன்றுமே இல்லைன்னு ஆகி போச்சு. அன்னைக்கு அப்படி இல்லை. பெண் வீட்டாரிடமிருந்து சாதாரணமாக ஒரு சில பொருள்களை கொடுக்குற பழக்கமே தவிர பெருசாக கொடுக்க மாட்டான். அப்போ மஹர் விஷயத்தில் மக்கள் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க, ரொம்ப ரொம்ப ஏற்றுறாங்க இல்லையா? ஒவ்வொரு தான் என்னடா இப்படி ஏற்றிட்டு போகிறாங்க, ஒரு ஆணையிடலான்னு பார்த்தாங்க. சும்மா உரையில் சொன்னாங்க, மஹரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த மஹர் எதுவோ, தன் மனைவியருக்கு எதை மஹரா கொடுத்தாங்களோ அதுக்கு மேலே வாங்காதீங்கன்னு சொல்லிட்டான். அதான் அதிகபட்ச மஹர் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ ஒரு பெண்மணி எஞ்சி கேட்டாங்க, என்ன உமர் அவர்களே, நீங்கள் சொல்கிறத நாங்கள் பின்பற்றணுமா அல்லாஹ் சொல்கிறத பின்பற்றணுமா? உங்கள் வார்த்தையை பின்பற்றுவதா அல்லாஹ் சொல்கிறத பின்பற்றுவதா? ஒரு அம்மா எஞ்சி கேட்குறாங்க, இது என்ன இது? அல்லாஹ் சொல்கிறத தானே பின்பற்றணும், நான் சொல்கிறதையே பின்பற்ற முடியும்? அப்படியானா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அத்தைத்தும் யஹ்தாஹுன்ன கின்தாரன், பெண்களுக்கு பொற்குவியலை மஹராக கொடுத்தாலும் தலாக் சொல்லும்போது திரும்ப வாங்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். பொற்குவியலை மஹரா கொடுக்கலாம் தானே அல்லாஹ் சொல்கிறான். நீர் என்ன இவ்வளவுதான் கொடுக்கணும் நியமிக்கிறது? அவ்வளோதான். உடனே சொன்னாங்க, இம்ரஅத்துன் அசாபத் வரஜுலுன் அஹ்தா, ஒரு பெண்மணி சரியாக சொன்னார், உமர் தவறு இழைத்து விட்டேன்னு சொன்னாங்க. குல்லு நாஸி அஃப்கஹு மின் உமர், எல்லாம் உமரை விட அறிவாளிகளாகவே இருக்கிறார்கள்னு சொன்னாங்க. உமர் தான் அவர்கள் குர்ஆன் ஹதீஸை சொல்லிட்டா போதும், நம்மளா இருந்தால் வியாக்கியானம் சொல்லுவோம் இல்லையா? இல்லை, குர்ஆன் எப்போ பெருமானா ஆயத்தை ஓதிட்டாங்களோ அவ்வளோதான். இதான் சொன்னேன், சரணடைந்து விடுவார்கள். ஹஜ்ரத் உமருடைய பழக்கம் அப்படி. எல்லாருடைய அறிவையும் பாராட்டுவாங்க, எல்லாருடைய புத்திசாலித்தனத்தை ஊக்குவிப்பாங்க. ஷாமுக்கு போயிட்டு வர்றாங்க. ஷாமுக்கு போயிட்டு திரும்பி மதீனாவுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு மாலை நேரத்தில் ஒரு கூடாரத்தில் ஒரு வயசான அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மாட்ட போய் ஹஜ்ரத் உமர் பேச்சு கொடுக்குறாங்க. பேச்சு கொடுக்கும்போது அந்த அம்மா கேட்குது, இந்த உமர் இருக்கிறாரு என்ன செய்கிறாருன்ட்டு. பேசுகிறது அவங்கள்ட்ட தான் பேசுகிறோன்னு தெரியல, உமர் இருக்கிறார் இல்லையா என்ன செய்கிறாருன்ட்டு. அவங்க சொன்னாங்க, உமரா அவர் ஷாமில் இருந்து மதீனாவுக்கு நிம்மதியாக போயிட்டுருக்கிறாரு, ஷாமில் இருந்து மதீனாவுக்கு நிம்மதியாக போயிட்டுருக்கிறாரு. ஏம்மா உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை, அவர்கிட்ட இருந்து ஒரு பைசா உதவி கூட எனக்கு வரல, ஒரு சல்லி காசு எனக்கு வரல. அப்போ சொன்னாங்க, உன்னுடைய தேவை அவருக்கு எப்படிமா தெரியும்? அவர் மதீனாவில் இருக்கிறாரு, நீ ஷாமில் இருக்கிற, உன் தேவை நீ யார்ட்டையா சொல்லிவிட்டா தானே தெரியும். உடனே அந்தமா சொல்லிச்சு, ஒரு ஹலீஃபாவுக்கு கிழக்கிலும் மேற்கிலும் உள்ள எல்லா மக்களுடைய தகவலும் தெரியலன்னா அவர் ஹலீஃபாவாக இருக்க தகுதி இல்லைன்ட்டான்.
தெரியலையா? அப்புறம் எதுக்கு அவர் ஹலீஃபாவாக இருக்கிறாரு? ஒரு ஹலீஃபான்னு சொன்னால் தன்னுடைய நாட்டினுடைய கிழக்கிலிருந்து மேற்கு வரை நிலப்பரப்பில் இருக்கிற எல்லா பிரஜைகளை பற்றியும் தெரியலன்னா அவர் என்ன ஹலீஃபான்னு சொல்லி. ஹஜ்ரத் உமர் அவர்கள் பயந்துட்டாங்க. சரிம்மா, இன்னும் வரைக்கும் யாருன்னு தெரியாது அந்த அம்மாவுக்கு. சரி, உண்மையிலே அவர் தப்பு தான் செஞ்சிருக்கிறாரு, அந்த அநியாயத்திற்கு நான் ஏதாவது பகரமாக கொடுத்தா வாங்குவியா? உமர் செஞ்ச அநியாயத்திற்கு அவருக்கு நீ என்ன செய்வேன்னு கேட்குறாங்க. சொல்லுமா, நான் உனக்கு என்ன செய்யணுமோ செய்கிறேன், அந்த அநியாயத்துக்கு பகரம் என்னவோ நான் செய்கிறேன், ஒரு 25 தீனார் கொடுங்கன்னு சொல்லுது. 25 தீனார்னா தங்க காசு. ஒரு தீனார் அப்படிங்கிறது 4 கிராம் தங்கம். 25 தீனார்னா கணக்கு போட்டுருங்க, 25 தீனார் கொடுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. சரி, 25 தீனார் நான் கொடுக்குறேன்னு சொல்லும்போது அங்கே யார்? ஹஜ்ரத் அலீம் இப்னு மசூதும் வந்துட்டாங்க. அவங்க வந்தவங்க ஏன் அமீருல் மோமினீன், அமீருல் மோமினீன் அவர்களேன்னு கூப்பிட்றான். யார? ஹஜ்ரத் உமரை. இந்த இடத்துல இன்னொன்னையும் சொல்லிக்கிறேன், ஒரு ஆட்சியாளரை அமீருல் மோமினீன் அப்படின்னு அழைக்கிறது ஹஜ்ரத் உமருக்கு தான் முதல்ல இந்த பட்டம் தரப்பட்டது. அபூபக்கர் இருந்த வரைக்கும் அவங்கள மக்கள் எப்படி அழைப்பாங்க? ஹலீஃபத்து ரசூலில்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீஃபான்னு அழைச்சாங்க. உமர் ஆட்சிக்கு வர்றாங்க, ஒரு நாள் மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, நாம ஹஜ்ரத் அபூபக்கரை ஹலீஃபத்து ரசூலில்லான்னு சொன்னோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹலீஃபான்னு சொன்னோம். இப்போ உமர் வந்துட்டாரு, இவரை எப்படி சொல்றது? ஹலீஃபான்னு சேர்த்துக்கிட்டே போகணும். அரபி இலக்கணம் எப்படி பார்த்தா சேர்த்துக்கிட்டே போனால் என்ன ஆகிறது? இவருக்கு ஏதாவது ஒரு பட்டம் வைக்கணுமேன்னு சொல்லி உடனே கூட்டத்தில் இருந்து ஒருத்தர் சொன்னார், நமக்கெல்லாம் அவர் தலைவர் இல்லையா, நாமெல்லாம் மோமின்கள், மோமின்களுக்கு தலைவர், எனவே அமீருல் மோமினின் வச்சுருவோம். அமீருல் மோமினின் என்று அப்போ தான் வருது. இப்போ அந்த அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே ஹஜ்ரத் அலி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. ஏதோ ஒரு வேலையாக போனவங்க யா அமீருல் மோமினின் சொன்னதுமே அந்த கிழவி அரண்டு போயிடுச்சு. என்னடா இது, இதுவரைக்கும் நாம் பேசிகிட்டு இருந்தது உமர்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தோமா, உமர்கிட்ட தான் நாம் பேசிகிட்டு இருந்தோமான்னு சொல்லி அந்த அம்மா அரண்டு போயிடுச்சு. அந்தம்மா நான் யாருன்னு தெரியாமல் பேசிட்டேன். இல்லை, யாரும் தெரியாமல் பேசினா என்ன, நான் உனக்கு உதவி, என்னுடைய உதவி வந்து சேரல என்று எப்போ நீ சொல்லிவிட்டாயோ அப்போ நான் இதுக்கு தப்பு செஞ்ச தப்பு தான். உடனே என்ன செய்கிறாங்க, எம்மா நான் உனக்கு செஞ்ச அநியாயத்திற்கு உலகத்திலேயே 25 தீனார் கொடுத்துட்டேன், மறுமையில் வந்தெல்லாம் இதை பற்றி பேசக்கூடாது, மறுமையில் கேட்கக்கூடாது. ஹஜ்ரத் அலி உமர் 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சாட்சி கடிதம் ஒரு லெட்டர் எழுதுறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இது சிரியாவில் உள்ள ஒரு கிழவிக்கு உமர் செய்த அநியாயத்திற்கான 25 தீனார். நாளை மறுமையில் இந்த அம்மா ஏதாவது சொன்னால் நான் நிரபராதி. ஹஜ்ரத் அலி உமர்கிட்ட சொன்னால் கையெழுத்து போடுங்க, இப்னு மசூத்டையும் அலிட்டையும் சொல்லி. இந்த மாதிரி நாம் எழுதுறதா இருந்தால் எத்தனை பேருக்கு லெட்டர் எழுதி கொடுக்கணும்? நாம் செஞ்ச அநியாயங்களுக்கு, நாம் செஞ்ச அக்கிரமங்களுக்கு எவ்வளோ எழுதணும்? உமர்தானுடைய பயம், அவ்வளவு பயம், அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனையை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தாங்க. இந்த அளவுக்கு பயம் சொன்னால் ஒரு நாள் அவங்க மரண நேரத்தில் மக்கள் எல்லாம் பாராட்டுறாங்க, நீங்கள் அப்படி நீங்கள் எப்படின்னு சொல்லி சொன்னாங்க, இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் எனக்கு தங்கமாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து என்னை பாதுகாக்க முடியும் என்றால் நான் பாதுகாத்துக் கொள்வேன்னு சொன்னான். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பயம் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு. அப்போ அந்த கிழவியை பாராட்டுனாங்க, உன்னுடைய புத்திசாலித்தனமான பேச்சு என்னை ஆச்சரியத்தில் ஏற்படுத்துகிறது. அப்போதும் சொல்லுவாங்க, இந்த கிழவி உமரை விட ரொம்ப விளக்கசாலி பெண்மணி என்று சொன்னான். அருமையானவர்களே, நீதம், ஹஜ்ரத் உமருடைய நீதத்தை பற்றி சொல்லணும்னா ஒன்றல்ல ரெண்டல்ல, அவங்களுடைய நீதம் யாராக இருந்தாலும் சரி. அவங்களுடைய மகன் அபு ஷஹ்மா என்பவர் தப்பு பண்ணிட்டாரு. இஸ்லாமிய நாட்டுடைய சட்டங்கள், அந்த சட்டம் என்னவோ அந்த சட்டத்தை அந்த மகனுக்கு நிறைவேற்றுறாங்க. 100 கசையடி. அவர் நோயாளியாக இருக்கிறார். எல்லாரும் பரிந்துரை செய்கிறாங்க, ஹலீஃபா அவர்களே கொஞ்சம் அவருக்கு தள்ளி போடுங்க, தண்டனையை தள்ளி போடுங்க, மார்க்கத்தில் இடம் இருக்குது இல்லையா, அவரை பின்னால் அப்படி இடம் இருக்குது, ஒரு தப்பு செஞ்சவனுக்கு இப்போ தண்டனை கொடுக்கணும், இப்போ நோயாளியாக இருக்கிறாரு, தண்டனையை தள்ளி போடலாம். அப்படி சம்பவங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்திருக்கு. எல்லாம் சொல்கிறாங்க தள்ளி போடுங்கன்னு சொல்லி. ஏன்னா ஹலீஃபாவுடைய மகன், நான் இப்போ தள்ளி போட்டால் அது தப்பான உதாரணம். அவரை 100 கசையடை அடிக்கும்போது ஹஜ்ரத் உமர் பக்கத்திலே தான் நிற்கிறாங்க. அவர் தண்ணி கேட்குறாரு, எனக்கு தண்ணி கொடுங்க. இல்லை மகனே, நான் தண்ணி கொடுத்தா அது அநியாயமாக போயிடும், நீ இதில் இறந்து போனால் சொர்க்கத்தில் இதை விட சிறந்த தண்ணியை குடிப்பேன்னு சொன்னாங்க. கடைசியில் அவர் அதில் இறந்தும் போயிட்டார். 100 கசையடி அடித்ததில் இறந்தும் போயிட்டார். எந்த விஷயத்திலும் மார்க்கன் வந்துட்டா ஹஜ்ரத் உமருக்கு முன்னால அந்த நேர்மை நீதியில் எந்த விமர்சனமும் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த மாதிரியெல்லாம் ஒரு மனுஷனால் வாழவே முடியாது. எளிமைக்கு என்னங்க உதாரணத்திற்கு எவ்வளோ எளிமை.
ஜும்மாவுடைய ஹுத்பாவில் ஒரு நாள் மெம்பரில் ஏறுறாங்க. ஹஜ்ரத் உமருடைய ஆடையில் இருக்கிற ஒட்டுகளை மக்கள் எண்ணினார்கள். 12 ஒட்டுகள் இருந்தது. 12 ஒட்டுகள் இல்லையா? இன்னைக்கு நாம லேசான ஓட்டைகள் இருந்தால் கூட அந்த ஆடைகளை பழையதனை நாம் கழிக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு வகையான ஆடம்பரம் தான். ஆனால் ஹஜ்ரத் உமர் அவர்கள் 12 ஓட்டைகள் இருக்கிறது. அவங்களுடைய காலத்தில் ஒரு பயங்கரமான பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்ச காலத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நல்ல உணவை சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. நல்ல உணவை, மக்களுக்கு இந்த பஞ்சம் தீர்ற வரைக்கும் நல்ல உணவு சாப்பிடவே கூடாது முடிவெடுத்தாங்க. பாருங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இறைச்சி ரொம்ப சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்க. இறைச்சி ரொம்ப சாப்பிட வேண்டாம். இறைச்சியும், இது உமர் சொன்ன வார்த்தை, நான் சட்டமாக சொல்லலை, ஏன்னா சில வார்த்தையை சொன்னால் பிடிச்சிக்குவாங்களே. சொன்னாங்க, மதுவுக்கு என்ன தன்மை இருக்குதோ இறைச்சிக்கும் அதே தன்மை இருக்குதுன்னு சொன்னாங்க. மதுபானம் குடித்தவனுக்கு என்ன ஏற்படும், அதெல்லாம் இந்த இறைச்சி ஒரு வகையான போதை தான். இறைச்சியும் மனிதனுக்கு நிறைய பாவங்களை செய்ய தூண்டும். சாப்பிடலாம், மார்க்கத்தில் ஹலால், அல்லாஹ் ஹலால் ஆக்கினதை ஹராமாக்க முடியாது. ஆனால் அளவோடு சாப்பிடணும். நாம் இறைச்சி இல்லாமல் எதையாவது நாம் செய்கிறோமா என்ன? எல்லாவற்றிலும் நாம் என்னங்க இறைச்சி பழக்கிட்டோம். விருந்துனா இறைச்சி இருக்கணும்னு சொல்லி. வலீமா மார்க்கத்தில் சுன்னத்து தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வலீமால பெருமானாருடைய மனைவியர் எத்தனை பேரை நிக்கா செஞ்சாங்களோ ஒரே ஒரு மனைவியை நிக்கா செய்த போது மட்டும்தான் கரியர் என்னங்க விருந்து. யார? ஜைனப் ரத்தான் அவங்கள. மற்ற எல்லா பெண்களுடைய நிக்காகிலும் வலீமா என்ன? சாதாரண நெய், பாலாடை கட்டி, தேன், இதுதான் வலீமாங்கிறது. அப்போ அருமையானவர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிப்பாங்க. ரொம்ப இறைச்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய மகன் இவனு உமர்கிட்ட ஒரு நாள் பார்க்குறாங்க, முன்னால் இறைச்சி இருக்குது. என்ன மகனே இது? இறைச்சி. ஏன் இப்படி? இல்லை, ஆசைப்பட்டா வாங்கினேன். ஆசைப்பட்டதை எல்லாம் சாப்பிடாதேன்னாங்க. இன்றைய நம்முடைய முசீபத்தே அதுதான். ஆசைப்பட்டதை எல்லாம், எல்லாவற்றையும் அடைய வேண்டும்ங்கிறது தான் ஹலால் ஹராமுடைய எல்லைகளை தாண்ட வைக்குது. அருமையானவர்களே, ஹஜ்ரத் உமருடைய ஆட்சி காலத்தில், அவங்க காலத்தில் நடந்த வெற்றிகள் இருக்கு இல்லையா, அதற்கு பிறகு எந்த ஹலீஃபாவும் அவ்வளோ பெரிய வெற்றி ஈட்டினதில்லை. இன்றைய பாரசீகம், ரோம் எல்லாம் அவங்களுடைய காலத்தில் தான் அவ்வளோ பெரிய வெற்றிகள், வரலாறு காணாத வெற்றியை குவித்தாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான் சில விஷயங்களுக்கு முதல் முன்னோடி. அவங்க தான் குர்ஆனை தொகுக்கிறதுக்கு ஆலோசனை கொடுத்தது ஹஜ்ரத் உமர் தான். அபூபக்கர் அவங்களுக்கு குர்ஆனை தொகுத்து இப்போ நம்மள்ட்ட இருக்கு இல்லையா, இந்த தொகுப்பு அவங்க தான் ஆலோசனை கொடுத்தாங்க. முதலாக தராவீஹுடைய தொழுகையை ஜமாத்தாக நடைமுறைப்படுத்தியது ஹஜ்ரத் உமர் தான். உமர்லானுடைய காலத்துக்கு முன்னால் மக்கள் தராவீஹ் தனித்தனியாக தான் தொழுதுட்டு இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தில் ஒரு 3 நாள் ஜமாத்தா தொழுதான். 3 நாள் ஜமாத்தான்னு சொன்னால் திட்டமிட்டு தொழலை. நபி ஸல்லல்லாஹு கடைசி 10 இத்திகாஃப் இருக்கிறாங்க. ஒரு நாள் பெருமானார் வளமை போல எழுந்து நள்ளிரவில் தொலை நிற்கிறாங்க. பெருமானார் தொழுகிறாங்களே, பின்னால் ஒரு 5-6 பேர் 10 பேர் யாரெல்லாம் பள்ளியில் இருந்தாங்களோ எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. காலையில் விடிஞ்சதும் பேச்சு வருமா இல்லையா? மதீனா முழுக்க பரவுது. நேற்று நைட்டு பெருமானார் தஹஜ்ஜுத் தொழுதாங்க, பின்னால் இன்னார் தொழுதாங்க. அடுத்த நாள் கூட்டம் வந்துருச்சு. பெருமானார் எப்படியும் தொழுவாங்க, பின்னால் ஜாயிண்ட் ஆகிக்கலாம். 2வது நாளும் தொழுதாங்க, கூட்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. 3வது நாள் பள்ளிவாசல் நிரம்பிடுச்சு. பெருமானார் தன்னுடைய ஏத்திகாஃபுடைய கூடாரத்துக்குள் உட்கார்ந்துருக்கிறாங்க. இதோ இப்போ வந்துருவாங்கன்னு மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு வெளியே வர்றதாக இல்லை. ஜனங்களும் ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு தூங்கிட்டாங்களோ அப்படிங்கிறதுக்காக என்னென்னவோ செய்கிறாங்க. சில பேர் சுப்ஹானல்லாஹ்ங்கிறாங்க, தஸ்பீஹ் செஞ்சு பார்க்குறாங்க. சில பேர் சின்ன சின்ன பொடி கள்ள தூக்கிலாம் போடுறாங்க, உள்ளே போய் விழுந்துருமா, எஞ்சிட மாட்டாங்களான்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு வரவே இல்லை வெளியில். ஃபஜ்ருக்கு தான் வந்தாங்க. ஃபஜ்ர் தொழுதுட்டு சொன்னாங்க, ராத்திரி நீங்கள் செஞ்ச எல்லாமே தெரியும், பார்த்துட்டு தான் இருந்தேன், ஆனாலும் வெளியே வரல. நான் இப்படியே தொடர்ந்து தொழு வச்சா நீங்கள் ஃபரதாக ஆக்கிடுவீங்க. மார்க்கத்தில் சுன்னத்தாக வைக்கணும், நஃபிலா வைக்கணும். எதையும் அதனை இடத்தை விட மேலே தூக்கவும் கூடாது, எதையும் கீழே இறக்கவும் கூடாது. நான் தொடர்ந்து ஜமாத்தை தொழுதா நீங்கள் ஃபரதாக்கிடுவீங்க. ஹஷீத்து அங்கி ஃபரதா அலைக்கும் வரல. 3வது நாள் விட்டுட்டாங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் நடந்த விஷயம். அபூபக்கர் காலத்திலேயே ரமதானில் மக்கள் தனித்தனியாக தான் தொழுவாங்க. உமருல்லாஹுடைய காலத்தில் தான் ஒரு நாள் நள்ளிரவு தான், இரவில் அப்படியே வருவாங்க. இரவில் எல்லாத்தையும் பார்வையிடுவாங்க. பார்க்குறாங்க மஸ்ஜிது நபவியில் அங்கங்கே தனித்தனியாக எல்லாம் தொழுதுட்டு இருக்கிறாங்க. என்னடா இப்படி தொழுகிறாங்களே, எல்லாரையும் ஒன்று சேர்த்தாங்க. உபய் இப்னு கஅப், தமீமுத்தாரி 2 பேரையும் போட்டு எல்லாம் ஜமாத்தா தொழுவுங்க அப்படின்னு சொன்னாங்க.
அப்பதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த 20 ரக்காத் நடைமுறையை அப்பதான் கொண்டு வந்தாங்க. அவர்கள் ஆரம்பித்த அந்த நாளிலிருந்து ஏறத்தாழ 14 நூற்றாண்டுகள் 2 ஹரம்களிலும் 20 ரக்காத்தா இருந்துச்சு. உலகம் பூரா 20 ரக்காத்தா இருந்துச்சு. இந்த ஒரு கூட்டம் வந்தாங்க, இல்லை 8 ரக்காத்துன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பெரிய கைசேதம். இந்த கொரோனாவை காரணம் காட்டி சவுதி அரசாங்கம் தராவீக 10 ரக்காத்தாச்சு, 8 10 பல கருத்துக்கள் 10 ரக்காத்தாக்குனா அதை அப்படி நிரந்தரமாகவே ஆக்கிட்டாங்க. இது உமர்லானுடைய மகத்தான சுன்னத்து. அந்த சுன்னத்தை புதைகுழியில் போட்டு மிதிச்சுட்டாங்க. 20 ரக்காத்து தொழுகிறத ஒரே அடியாக விட்டுட்டாங்க. இப்போ ரமலான்ல மக்களை உம்ரா போங்கன்னு சொல்றதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா அங்கே நடக்கிறதையெல்லாம் ஆதாரமாக எடுத்துட்டு வந்துடுவான். அங்கேயே 10 நடக்குது, அங்கே நடந்த ஆதாரம் இல்லை. அங்கே போகிறவங்களுக்கு நாம் சொல்றது 10 ரக்காத் தனியாக தொழுவுங்க, 10 ரக்காத் முடிச்சுட்டு வந்து ரூமில் வந்து தனியாக தொழுவுங்க. 20 ரக்காத்தா ஹஜ்ரத் உமருடைய காலத்தில் ஏற்பட்ட ஒரு சுன்னத் அது. இப்போ உமர்லானவர்கள் நிறைய விஷயங்களுக்கு அவர்கள் ஒரு அழகான முன்மாதிரியாக இருந்தாங்க. அருமையானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப ரொம்ப மக்களுடைய விஷயங்களில் கவனம் செலுத்துவாங்க. இரவு நேரத்தில் யாராருக்கு என்னென்ன தேவைகள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருடைய விஷயத்திலையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறங்கி வருவாங்க. அதில் தான் ஒரு பெண்மணி பாலில் தண்ணி கலக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, அவங்க தாயார் கேட்கறது, அந்த பெண் யாருன்னு விசாரிக்கிறாங்க. பாருங்க, ஒரு பால் விற்கிற பெண், சாதாரண குடும்பத்து பெண். அந்த பெண்மணியினுடைய இறையச்சம், அந்த பெண்ணுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு காலையில் தம் பசங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு, உங்களை யாருக்குப்பா கல்யாணம் ஆகல என்று கேட்குறாங்க. பசங்களை கூப்பிட்டு, அவங்களுக்கே தெரியும் உங்களை யாருக்கு கல்யாணம் ஆகல. அப்போ ஆஸ்திமி சொல்கிறாரு, எனக்கு கல்யாணம் ஆகலைங்கிறாரு. அப்படியா, அந்த பெண்ணை கூட்டுவாங்க. இரவுல பாலில் தண்ணி கலக்கக்கூடாது, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பெண்ணுக்கு தம் மகன் ஆசிமன் நிக்காக பண்ணி வச்சிடறாங்க. அவ்வளோதான். அந்த காலத்தினுடைய எளிமை, பெரிய படோடாபம் கிடையாது. ஹலீஃபாவுடைய மகனுக்கு ஒரு சாதாரண வீட்டுடைய ஒரு பெண் தக்வாவை தான் பார்த்தாங்க, இறையச்சத்தை பார்த்தாங்க, வேற எந்த ஒரு அம்சத்தையும் பார்க்கல. அந்த பெண்ணுக்கு மனமுடித்து கொடுத்தாங்க. அந்த பெண் வழியாக வந்தவர் தான் யாரு? உமர் இப்னு அப்துல் அசீஸ், இஸ்லாத்தினுடைய 5வது ஹலீஃபா என்று சொல்கிறோமே, அவரும் ஹஜ்ரத் உமருடைய பேரன்களில் ஒருத்தராகத்தான் வர்றார். அருமையானவர்களே, இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா விஷயங்களிலும் ஒரு நேர்மையாக நடந்தாங்க. அவங்களுடைய கராமத்துகள், அற்புதங்கள் என்று ஏராளமான விஷயங்கள் இருக்குது. ஒரு நாள் ஜும்மா தொழுகையில் மெம்பரில் நிற்கிறாங்க. மெம்பரில் ஹுத்பா ஓதிட்டு இருந்தவங்க, ஹுத்பானா ஒரு பயானில் தானே போகும், அது அரபியில் போகும். ஹுத்பானா பயானு தான். பேசிக்கிட்டே இருந்தவங்க திடீரென்று யா சாரியா அல் ஜபல் 3 தடவை சொல்கிறாங்க. சாரியாவே மலை அப்படிங்கிறாங்க. சாரியாங்கிறது ஒரு சஹாபியுடைய பேரு. யா சாரியா அல் ஜபல் 3 தடவை சொல்கிறாங்க. மக்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன உமர் பேசிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு சாரியாவே மலை அப்படிங்கிறாங்களே. அப்போது அடுத்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் என்று நினைக்கிறேன், அவங்க தான் ஜும்மா முடிந்து கேட்பாங்க, ஹலீஃபா அவர்களே, நீங்கள் என்ன உரை நிகழ்த்தும் போது திடீர்னு சொன்னீங்க சாரியா அல் ஜபல், ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி. அப்போ சொன்னாங்க, ஒரு படை போயிருக்கிறாங்க, ஒரு படை வெளியே போயிருக்கிறாங்க. அந்த படை வீரர்கள் எதிரிகளோடு தாக்கிட்டு இருக்கிறாங்க, சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பின்னால் இருந்து வர்றாங்க, எதிரிகள் தாக்க வர்றாங்க. அந்த படை வீரர்களுக்கு தெரியல. நான் அந்த படை வீரர்களுக்கு உத்தரவு போட்டேன், இந்த மலையில் போய் நில்லுங்கன்னு சொல்லி அப்படின்னு சொன்னாங்க உமர். புரியுங்களா? பின்னால் அந்த படை வீரர்கள் 2 மாதத்துக்கு பிறகு வந்தாங்க. வந்தவங்க சொன்னாங்க, நாங்கள் போர் செஞ்சுட்டு இருக்கும்போது ஜும்மா நாள் யுத்தம் செஞ்சிட்டு இருக்கிறோம், திடீரென்று ஒரு சத்தம் கேட்குது, யா சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல். நாங்கள் அந்த சத்தத்தை கேட்டு மலையில் ஏறிக்கிட்டோம், நாங்கள் எதிரிகளை வென்றோம்னு சொல்லி. இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய கராமத்தை கொடுத்துருந்தான். நைல் நதிக்கே லெட்டர் எழுதினாங்க. நைல் நதி இருக்கிறதே, அதற்கு ஒரு லெட்டர் எழுதி அந்த நதியில் போட சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவினால் நீ ஓடுவதாக இருந்தால் ஓடு என்று சொன்னாங்க. அந்த லெட்டரை போட்டதுக்கு அப்புறம் நைல் நதியில் இன்று வரைக்கும் தண்ணீர் வற்றியதாக இல்லை. பெருக்கெடுத்து ஓடுகிற தண்ணி எப்போதுமே நைல் நதியில் இருக்கும். இதெல்லாம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய நேர்மைக்கான உதாரணம். அருமையானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய இறுதி காலம் ஏறத்தாழ 10 ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்கிறாங்க. அவங்க 10 வருஷம் ஆட்சி செய்து அவங்க கடைசி ஹஜ்ஜை முடித்து விட்டு வர்றாங்க. மதீனாவில் ஒரு அடிமை இருந்தான், அபு லுஆ என்ற ஒரு அடிமை, முகீரத் இப்னு ஷுஅபாவுடைய அடிமை. அவன் நல்ல திருகை செய்பவனாக இருந்தான், அந்த காலத்தினுடைய திருகை செய்கிற ஆளாக இருந்தான். ஒரு நாள் ஹஜ்ரத் உமர் அவர்கள்
போய்கொண்டிருக்கும் போது அபூ லுஅலுஅ அல் மஜூசி ஹஜ்ரத் உமரை அழைக்கிறார். ஹஜ்ரத் உமரை அவன் கூப்பிட்றான். என்னன்னு வந்து கேட்குறாங்க, என்னுடைய எஜமான் முகீரத் இப்னு ஷுஅபா ஒரு நாளைக்கு எனக்கு நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்கிறாரு, இவ்வளோ பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும்னு சொல்கிறாரு, நீங்கள் பேசுங்க, கொஞ்சம் பேசி என்னுடைய வரியை குறைக்க சொல்லுங்கன்னு சொல்லி உமர்லான்னு கேட்டாங்க, உனக்கு எவ்வளோப்பா விதிச்சிருக்கிறாருன்னு சொல்லி. ஒரு நாளைக்கு இவ்வளவுன்னு சொல்லி, இது கம்மி தானே, நீ சம்பாதிக்கிறதுக்கு முன்னால் இது கம்மி தானேன்னு சொன்னாங்க. அவனுக்கு அது ஒரு பெரிய கோபமாக போச்சு. இப்போ ஹஜ்ரத் உமர் கேட்டாங்க, எனக்கும் ஒரு திருகை செஞ்சு கொடுப்பான்னு சொல்லி. அவன் சொன்னான், செய்கிறேன், உங்களுக்கு ஒரு திருகை செய்கிறேன், உலகமே பேச போகுதுன்னா, உலகமே பேச போகுது. உமர் சொன்னாங்க, இவன் என்னை மிரட்டுகிறான் என்று. அந்த நாட்களில் ஒரு கனவும் கண்டாங்க, தன்னை கோழி குத்துற மாதிரின்னு சொல்லி. அப்போ அந்த அபூ லுஅலுஅங்கிற மஜூசி தான் ஹஜ்ரத் உமர் அவர்களை கொலை செய்வதற்காக நஞ்சு நிரப்பப்பட்ட கத்தியை தயார் பண்ணுறான். ஹஜ்ரத் உமர் அவர்கள் காலையில் எப்போதுமே ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வருகிற போது சும்மா வரமாட்டாங்க, சத்தம் கொடுத்துக்கிட்டே தான் வருவாங்க. ஃபஜ்ருக்கு வந்தால் உமர்லானுடைய சத்தத்தை கேட்டு தூங்குற எல்லாருமே எஞ்சிருவாங்க. ஏன்னா நல்ல உரத்த குரல் அவங்களுடைய குரல், எல்லாருமே அவங்களுடைய சத்தத்தை கேட்டு எஞ்சிருவாங்க, சத்தம் கொடுத்துக்கிட்டே தான் வர்றாங்க. அப்போ இருட்டு தானே, அந்த காலத்தில் வீதி லைட்டுகள் என்ன இருக்கவா போகிறது, இருட்டு தான். உமர் வருகிறார் என்பதை அவன் சுதாரித்து கொண்டான். ஆஹா, உமர் வீட்டை விட்டு கிளம்பிட்டாருன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து மஸ்ஜிதில் தக்பீர் தான் கட்டுறாங்க, தக்பீர் அல்லாஹ் அக்பர் தான் சொல்கிறாங்க. இவன் சஃப்புகளை கிழித்து கொண்டு வந்து அவங்க வயிற்றில் 2 தடவை மிக ஆழமாக குத்திடுறான், ரொம்ப ஆழமான தாக்குதல். அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் இரத்த வெள்ளத்தில் மிதக்கிறாங்க. மக்களுக்கு என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியல. ஆனாலும் தொழுகை எப்படி இருந்தாலும் தொழுகை ஆரம்பித்தாகிவிட்டது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு பெருமானார் உமர் சொன்னாங்க, நீ போய் தொலைவைன்னு சொல்லிட்டான், தொலைவைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துலையும் தொழுகை விடக்கூடாது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் மக்களுக்கு அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை சற்று சுருக்கமாக தொழு வச்சுட்டு உமர்தானவங்க வீட்டுக்கு எடுத்து செல்லப்படுறாங்க. கடுமையான ரத்த என்னங்க வயிறு தாக்கப்பட்டிருக்குது, பால் கொடுத்தா அது வயிற்றில் வெளியே வந்துடுது. அப்போயே ஒரு மருத்துவர் சொன்னார், இது பிழைக்கிற வியாதி இல்லைன்னு சொல்லி. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மரண தருவாயில் ஒரு மனிதன் இறப்பதற்கு முன்னால் என்ன செய்யணும் நமக்கு அதை காட்டி கொடுக்குறாங்க. தன்னுடைய கடன்கள் குறித்து மகன்கிட்ட சொல்கிறாங்க, மகனே எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இந்த கடனை அடைக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும் அதையெல்லாம் சொல்கிறாங்க. பாருங்கள், இறக்கிற மனிதருக்கு இந்த அக்கறை வேண்டும். நம்ம பல தடவை திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்கிறோம். தன் பிள்ளைகளுக்கு எதை சொல்லணும், மகனை கூப்பிட்டு அதான் சொல்கிறாங்க, நீங்கள் இதெல்லாம் என்ன செய்யுங்க பண்ணுங்க, இந்த கடனை இப்படியெல்லாம் அடைங்க என்பதாக மகனுக்கு சொல்கிறாங்க. பெருமானாருக்கு பக்கத்தில் அடக்கப்படணும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அனுமதி கேட்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய இடம் அது, அவங்களுக்கான இடம், அதனால் அவங்களுடைய அனுமதியை கேளுங்கன்னு சொல்கிறாங்க. இது எல்லாவற்றையும் செய்கிறாங்க. மக்களுக்கு இறக்கும் பொழுதும் கூட இந்த தீனை கடைபிடிக்கிற விஷயம், தொழுகை வீணாக்கிறாதீங்க, தொழுகை வீணாக்கிறாதீங்க, தொழுகை இல்லாதவன் இஸ்லாத்தில் அவனுக்கு எந்த பங்கும் இல்லை. இப்படித்தான் ஹஜ்ரத் உமர் அவர்கள் தன்னுடைய இறுதி நேரத்தில் இந்த உம்மத்துக்கு வசியத்து செய்கிறாங்க. அவங்க துல்ஹஜ் கடைசியில் மரணித்தாங்களா அல்லது முஹர்ரம்ல மரணித்தார்களா என்பது குறித்து சில கருத்து வேறுபாடுகள் அறிவிப்புகள் இருக்குது. இந்த முஹர்ரமுடைய ஆரம்ப நாட்களில் தான் ஹஜ்ரத் உமரும் ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஷியாக்கள் கர்பலாவுடைய விஷயத்தை பெரிதுபடுத்தி முஹர்ரம் என்றாலே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதை பெருசாக்கிட்டாங்க. உமர்லானவர்கள் கொல்லப்பட்டதை யாருமே பேசுகிறதே இல்லை. அவங்க எப்படி கொல்லப்பட்டாங்க அந்த விஷயம் மக்கள் மனதில் அறவே இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. அருமையானவர்களே, நமக்கு என்னங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை பெரிய படிப்பினைகளை தரக்கூடியது, பெரிய படிப்பினை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றதெல்லாம் மார்க்கமாகவே ஆகும். என்ன பேசுகிறாங்களோ மார்க்கம், அவங்க விரும்புறது மார்க்கம். ஒரு முறை அவங்க அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் மதுபான விஷயத்தில் எங்களுக்கு தெளிவை காட்டு, அல்லாஹும்ம பய்யின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா, மதுபானத்தின் விஷயத்தில் எங்களுக்கு தெளிவை கொடு. அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், யஸ்அலூனக அனில் ஹம்ரி, உங்கள்கிட்ட மதுவை பற்றி கேட்குறாங்க, நபியை சொல்லுங்க மதுவில் கெடுதி இருக்குது, அவ்வளோதான், ஹராமான்னு அல்லாஹ் சொல்லலை. உமர் 2வதும் கேட்குறாங்க, யாரெல்லாம் மதுபான விஷயத்தில் தெளிவை கொடு. அல்லாஹ் 2வது ஆயத்தை இறக்குனா தொழுகைக்கு போகும்போது மது குடிக்காதீங்க, அப்பையும் ஹராமுன்னு சொல்லலை. 3வதாகவும் துவா செய்கிறாங்க, யாரெல்லாம் மதுபான விஷயத்தில் தெளிவை கொடு. பிறகுதான் இந்த ஆயத்து இறங்குது,
மது உங்களுக்கு தடுக்கப்பட்டதுங்கிற வசனம். இதான் இப்போ நாம் பாங்கு சொல்கிறோமே, ஐவேளை தொழுகைக்கான அதான் இருக்கிறது அல்லவா, இந்த அதானை முதல்ல கனவு கண்ட சஹாபி யாருன்னா உமர்தானவங்க தான். அவங்க ஏறத்தாழ 20 நாள் கனவு கண்டாங்க. இப்போ நாம் பாங்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே கனவுல கண்டாங்க. ஆனால் உமர்தானவர்கள் பெருமானாரிடம் சொல்லாமையே இருந்தாங்க, சொல்லலை. சொல்வதற்கு அவருக்கு தயக்கம். அல்லாஹ்வுடைய தூதரை விட நாம் பெரிய ஆளான அமைதியாக இருந்துட்டாங்க. ஆனால் அல்லாஹ் இந்த சிறப்பை இன்னொரு சஹாபி கொடுத்துட்டான். அப்துல்லாஹ் இப்னு ஸைதுன்னு ஒரு சஹாபி, அவர் கனவு கண்டாரு. அவர் கனவுல இந்த அதானுடைய வார்த்தைகள், இப்போ நாம் சொல்லக்கூடிய பாங்குடைய வார்த்தைகள் சொல்லப்படுது. அவர் காலையில் ஃபஜ்ருக்கு ஓடோடி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யார சொல்லலாம் நான் இப்படி கனவு கண்டேன்னு சொல்லி பெருமானார் சொன்னாங்க, உனக்கு கனவில் சொல்லப்பட்ட வார்த்தையே இதோ பிலாலிடம் சொல். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் அக்பர்னு பாங்கு சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வர்றாங்க, தன்னுடைய கீழாடை எடுத்துக்கொண்டு வர்றாங்க. யார சொல்லலாம், இந்த கனவை நான் ஏற்கனவே கண்டுவிட்டேன் என்று. அப்போ இந்த கனவை முதல்ல அவங்க தான் கண்டிருக்கிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னது அப்துல்லாஹ் இப்னு ஸைத் என்று பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்தில் நிறைய கனவு கண்டாங்க. அதில் ஒரு கனவு தான் சொன்னாங்க, நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன். அதில் மக்கள் பலரும் ஆடை அணிந்திருப்பதை கண்டேன். ஒவ்வொருவருடைய ஆடையும், சிலருடைய ஆடை மார்பு வரை இருந்தது, சிலருடைய ஆடை இடுப்பு வரை இருந்தது. உமருடைய ஆடை தரையில் இழுத்து கொண்டு செல்லும் அளவிற்கு இருந்ததுன்னு சொன்னாங்க. யார சொல்லலாம், இந்த கனவுக்கான விளக்கம் என்ன? ஆடை என்பது அவருடைய மார்க்கப்பற்றை குறிக்கிறதுன்னு சொன்னாங்க. ஆடை அவருடைய மார்க்கப்பற்றை குறிக்கிறது என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பால கனவுல கண்டாங்க. அந்த பால ஹஜ்ரத் உமருக்கு கொடுப்பதாக கண்டாங்க. அதற்கு விளக்கம் என்ன? இல்முன்னு சொன்னாங்க. மார்க்க இல்மு அவருக்கு தரப்பட்டிருப்பதை குறிப்பதாக. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்தில் பல கனவுகள் அவர்கள் கண்டாங்க. அருமையானவர்களே, இப்படி அவர்களுடைய சிறப்புகள், ஏராளமான சிறப்புகளை கொண்ட ஒரு உன்னதமான சஹாபி தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாம் எதற்காக சொல்கிறோம்? நம்முடைய சஹாபாக்களை குறித்து, நபித்தோழர்கள் குறித்து யாராவது விமர்சித்தால் அவர்களை நாம் ஏற்றுக்கவே கூடாது. சஹாபாக்களை விமர்சிக்கிற யாரும் நமக்கு தலைவர்களாக ஆக முடியாது. அதற்கு தான் இதை சொல்கிறோம். இந்த தலைப்புகளை இப்போ பேசுனா, இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசுகிறீங்கன்னு சில பேர் கேட்குறாங்க. இப்போ தேவையான்னு சொல்லி, கண்டிப்பாக இப்போ தான் பேசியாகணும். இதுதான் பேச வேண்டிய நேரம். ஏன்னா இப்போ சமீப காலங்களில் இந்த இணையதளங்கள் வழியாக ஷியாக்களுடைய கொள்கை நிறைய பரப்பப்படுது. அருமையானவர்களே, ஈரானில் பல தெருக்களுக்கு வைத்திருக்கிற பேர் என்னன்னா, அதில் உமரை கொலை செய்தான் பாருங்க, அபு லூலுவா, அவனுடைய பெயரை தான் பல தெருக்களுக்கு வச்சிருக்கிறான். யாருடைய பேர்? அபு லூலுவாங்கிறவனுடைய பேரை வச்சிருக்கிறான். இந்த அபு லூலுவா அவனும் மதீனால கொல்லப்பட்டுட்டான். அவன் வந்து ஈரானில் இறக்கல. ஆனால் இந்த ஈரானியர்கள் ஹஜ்ரத் உமரை கொலை செஞ்ச அபு லூலுவா இருக்கிறானே, அவனை போற்றும் விதமாக அவன் பேரில் ஒரு தர்கா கட்டி வச்சிருக்கிறான். தர்கானா கபர் இருக்கணும்னு தேவையில்லையே, நாமளே எத்தனையோ ஊர்களில் பார்க்குறோம் இல்லையா? அவன் பேரில் அபு லூலுவாங்கிற பேரில் கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது அவர்களுக்கு வெறுப்பு. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் தான் இந்த ஈரானும் வெற்றி கொள்ளப்படுது. மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள், அவர்களை ஹஜ்ரத் உமர் தான் ஒடுக்கினாங்க. இன்றைய ஈரானிகளுக்கும் அந்த நெருப்பின் மீது ஒரு பாசம் இருக்கும், நெருப்பின் மீது ஒரு பற்று அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் உண்டு. அதனால தான் நாம் சொன்னோம், நாம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் போர்கள், சண்டைகள், இதையெல்லாம் வச்சு மார்க்கத்தை எடை போடக்கூடாது. யாரும் யாரையும் தாக்கலாம், யார் பக்கம் நியாயம் இருக்குதோ அவர்கள் பக்கம் நிற்கலாம், அதோடு முடித்து கொள்ளலாமே தவிர அதற்காக மார்க்கத்துக்கான அளவுகோல் கிடையாது. நம்முடைய நபியின் தோழர்களை, அதுவும் அவங்களுக்கு நெருக்கமான தோழர்களை ஏசுகிற யாரா இருந்தாலும் சரி, அது ஈரான் என்றல்ல, இங்கே இருக்கிற சில இயக்கத்தினுடைய தலைவர்களும் சஹாபாக்களை திட்டுறவன் இங்கேயும் இருக்கிறான். நாம் அவங்களே ஏற்றுக்கிறது கிடையாது, அவர்களும் வழிகேடர்கள் தான். எனவே சஹாபிகள் குறித்து எந்த விமர்சனம் யார் செய்தாலும் அவர்கள் நமக்கு முன்னோடிகள் கிடையாது. எனவே தான் நம்முடைய சத்திய சஹாபாக்களுடைய எல்லா வழிமுறைகளையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் சஹாபா பெருமக்களுடைய வரலாறுகளை தெரிந்து அவர்களை போல எளிமையான பேணுதலான வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.